உண்மை சம்பவங்களை படமாக்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது எப்பயுமே மதில் மேல் போன மாதிரி தான். ஒன்று இந்த பக்கமும் குதிக்கும், இல்லை அந்த பக்கமும் குதிக்கும். 2003 கேரளாவில் முத்தாங்கா இன்சிடென்ட், அங்கே நடந்த சம்பவத்தை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து நரிவேட்டை. இந்த திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அனுராஜ் மனோகர் இயக்கத்தில் அபின் ஜோசப் எழுத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் நரிவேட்டை. இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் தொய்னோ தாமஸ், சுராஜ் வெஞ்சிராமுடு அண்ட் சேரன் வந்து முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய போஸ்டரில் சேரன் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. நரிவேட்டை இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரி தந்திரமிக்கது, அதனால தான் இந்த பேரை வச்சுருக்காங்க. தொய்னோ தாமஸ் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக இருக்கார். அதில் வந்து அவருடைய சீனியராக வந்து சுராஜ் வெஞ்சிராமுடு இருக்கார். ஒரு ஆதிவாசிகள், அதாவது பழங்குடியின மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இடம் மாறிக்கிட்டே இருக்கும், எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க. அரசு வந்து அதுக்கு வந்து அதோ அப்படின்னு காமிக்குது. அப்போ வந்து அவங்க வந்து போராட்டத்தை அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த போராட்டத்துக்கு பாதுகாப்புக்காக முதல்ல போய் இறங்குறது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் போய் இறங்குது. ஆனால் அதன் பின் என்ன நடக்குது, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னா திரைப்படம் வந்து பேசுது. ரைட். தொய்னோ தாமஸ் ரொம்ப அற்புதமாக அவருடைய ப்ளே வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்ன சென்சிபிளாக வந்து ஒரு கேரக்டர் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மனசில் நிற்காது இல்லையா. எனக்கு அது வந்து கொஞ்சம் டைலமாகவே இருந்தது, அதுதான். பட் ஆனால் அவங்களுக்கும் ஹீரோயினுக்கான அந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு இடத்த அடையணும் அப்படின்றதுக்கு அதுக்கான முயற்சி பண்ணணும். முயற்சியே பண்ணாமல் நான் வந்து அடையிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்போதே எனக்கு வந்து அந்த கேரக்டர் மேலே ஒரு பெரிய ஒவ்வாமை இருந்தது. அதான் உண்மை. ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ஃபஸ்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு லிப்ஸ்டிக் மேக்கப்லாம் இல்லாமல் ரியல் பியூட்டின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்க ரொம்ப நல்லாவே இருந்தாங்க, நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்தது சுராஜ் வெஞ்சிராமுடு. நமக்கு தெரியும் சுராஜ் வெஞ்சிராமுடு நம்மளுக்கு அவர் எப்படி பண்ணுவார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது சீனியர் ஆஃபீஸர்ஸ் கூட பேசுகிற மாதிரியும் பேசி, அதே நேரத்தில் ஃப்ரெஷர்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ப்ளே, அதை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அடுத்தது சேரன் அந்த கதாபாத்திரத்துக்கு ஓரளவுக்கு அது எப்படி வருது எனக்கு புரியல. ஆனால் ஓரளவுக்கு அவர் சிறப்பாகவே பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். சேரன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஏற்றுக்கலாம், ஆனால் ரொம்ப உயர் அதிகாரியானும் போது அது நம்மளால் ஏற்றுக்க முடியலையான்னு தெரியல. ஆட்டோகிராஃபில் இருக்கிற சேரன் மாதிரியே தான் இருக்கிறாரு. பட் எனிவே, அதாவது ஒரு கேரக்டர் தாங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அவர் சிறப்பாகவே பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். பட் எனிவே, எனக்கு வந்து திரைக்கதையில் வந்து நிறைய எனக்கு கதாபாத்திரத்திலே வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. காரணம் என்ன, ஒரு ஹீரோன்றவன் ஒருத்தவங்க சென்சிபிளாக இருக்கணும்ல, உணர்ச்சி வசப்படுவார். அதுவும் இந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படவே கூடாது. ஆனால் அந்த முன்கோபித்தனம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளால் அந்த கேரக்டர் கூட வந்து ஓட்டவே முடியல. டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். விஜயோட சினிமோகிராஃபி, முக்கியமாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அந்த செட்டுலாம் வந்து குடிசைங்க செட்டு, பழங்குடியினர் செட்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜாக்ஸ் விஜயோடைய மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2-3 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இவங்க லவ்வுக்கான மாண்டேஜஸ் ஷார்ட்ஸு, அதற்கான க்ளோஸ்அப்ஸு, பியூட்டிஃபுல் க்ளோஸ்அப்ஸ், அதுவும் ஹீரோயினுடைய கண், இவருடைய தொழிலோடைய கண், அந்த க்ளோஸ்அப்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ ஷமீர் முகமதுடைய எடிட்டிங்கும் சரி நல்லாவே இருந்தது. முக்கியமாக போராட்ட களங்களில் எடிட்டிங் வந்து ஃபண்டாஸ்டிக்காகவே ஒர்க் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ டெக்னிக்கலி படம் ஸ்ட்ராங் தான். பட் மைனஸ் பாயிண்ட்டாக பார்த்தா என்னை பொறுத்தவரைக்கும் திரைக்கதை வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒட்டுதல் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். என்னதான் உண்மை சம்பவமாக இருந்தாலும் அது வந்து நம்ம சினிமாட்டிக்காக நீங்கள் வரும்போது அதில் ஏதாவது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு ஒன்று வரணும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் மிக குறைவாகவே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ஹீரோ வந்து சென்சிபிளாக இல்லை, அதுவும் பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து ஒரு உண்மை கதை தான், உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது. அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எல்லா உண்மை சம்பவம் அப்படி கிடையாது. பட் இதில் வந்து இன்னும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். இன்னொன்று, எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், இப்படி ஒரு உண்மை தெரிஞ்ச ஒரு ஆளை, இப்படி ஒரு ரெண்டாங்கட்ட ஒரு ஆளை வந்து விடவே மாட்டாங்க, உயிரோட விட மாட்டாங்க, அதான் மேட்ரு. பட் போலீஸுடைய இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய நரித்தனங்களை இந்த திரைப்படம் வந்து தோலுரிச்சு காமிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன்? உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் கனெக்ட் ஆகணும் இல்லையா. சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு இன்னும் அந்த படத்தில் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலாம், ரொம்ப பிடிச்சிருக்கலாம்.
அதனால் என் விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்காதீங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் எப்பயுமே முடிவு பண்ணுங்க. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லுடைய மதிப்பெண் 5க்கு 2.75. ஒரு டைம் பாஸில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். வேற என்ன, இந்த திரைப்படம் கொடுத்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை திரைப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.